வணக்கம். பாத யாத்திரை உருவான கதை. பல நூறு வருடங்களுக்கு முன் பழனி கோவிலுக்கு நடந்து வரும் பழக்கத்தை ஏற்படுத்தியவர் குமரப்ப செட்டியார். இவர் தெய்வநாயக்க பண்டாரம் இவரின் உதவியுடன் உப்பு வியாபாரம் செய்து வந்தார். வியாபாரம் நலிவடைந்ததால் பழனி முருகனிடம் வியாபாரம் சிறக்க முதலில் பாத யாத்திரையை தொடங்கினார். பின்பு வியாபாரத்தில் செழிப்படைந்து லாபம் கிடைத்தது. குமரப்ப செட்டியார் தன் லாபத்தில் பாதியை பழனி முருகன் கோவிலுக்கு நடந்து வந்து காணிக்கையாக செலுத்தினார். அவர் ஏற்படுத்திய முறையே பின்னாளில் மக்கள் தங்கள் வேண்டுதலுடன் பாத யாத்திரையாக நடந்து சென்றனர். பாத யாத்திரையை ஆன்மீக யாத்திரையாக மாற்றினார். வழியில் ஓய்வு இடத்தை கொடுத்தார். குழுக்களாக பாத யாத்திரையை ஏற்படுத்தினார். குமரப்ப செட்டியாரின் இந்த முதல் பயணத்திற்கு பின் அனைத்து நகரத்தார்கள் தைப்பூசத்தன்று பாத யாத்திரையாக பழனி முருகன் கோவிலுக்கு சென்றனர். ஓம் சரவணபவ.